ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் தோன விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது ரெகுலேஷன் 2021 சப்ஜெக்ட் எனர்ஜி டெக்னாலஜி, சப்ஜெக்ட் கோட் OCH 353. இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸியின் ஈட்டி. இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் தோன விகாஸ், வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி. இன்ஸ்டாகிராமோட குரூப் சாட் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு ஓப்பன் சப்ஜெக்ட் OCH 353 எனர்ஜி டெக்னாலஜி. இந்த சப்ஜெக்ட் ரெண்டுமே கொடுத்தவங்க மிஸ்டர் கதிரவன் சார். அவங்களோட ஹெல்ப்பில் தான் வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். சார்கிட்ட சொன்னோடனே ரொம்ப ஷார்ட் டைம்லேயே நம்ம வீடியோஸ் ரெடி கொடுத்துட்டாங்க. அந்த டாபிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு கதிரவன் சார். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டாபிக்ஸ் கொடுத்துறாங்க, ஆனால் இது ஃபஸ்ட்டு டைம் வந்து எழுத போகிறாங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ்லாம் வந்ததில்லை இந்த எனர்ஜி டெக்னாலஜி சப்ஜெக்ட்டில். அதனால் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சதை வச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் கதிரவன் சார் எக்ஸ்பீரியன்ஸில் கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து இதையும் படிங்க. அடிஷ்னலாக உங்கள் சார் எதை சொல்லியிருந்தாலும் அதையும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து அதையும் படிங்க. சரிங்களா? யூனிட் 1 இந்த சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு யூனிட் 1ல் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் நமக்கு 2 விதமான டாபிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜென்ரல் டாபிக். ஜென்ரலாக வந்து யூனிட் 1 வந்து ரொம்ப ஒரு பேசிக்ஸாக இருந்துச்சு. அதனால் யூனிட் 1ல் இருந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொடுக்கல. ஏன்னா வந்து ரொம்ப ஜென்ரலாக இருக்கிறனால கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு டவுட்டாக இருக்கிறனால கொடுக்கல. இருந்தாலும் நீங்கள் யூனிட் 1ல் படிக்கும்போது நம்ம கூட இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லாமல் இது ஜென்ரலாக பார்த்துட்டு போங்க. எக்ஸாம் போகும்போது ஜென்ரலாக யூனிட் ஆஃப் எனர்ஜினா என்ன, அப்புறம் ரொம்ப ஜென்ரல் டாப்பிக்கு வேர்ல்டு எனர்ஜி ரிசோர்ஸஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன எழுதினாலுமே உங்களுக்கு மார்க் இருக்குது. ஆனால் அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் கொஷின்ஸ் இருக்குன்றனால வந்து இந்த டாப்பிக்கில் வருமானு டவுட்டில் இருக்கனால அந்த டாபிக் பற்றி கொடுக்கவே இல்லை கதிரவன் சார் வந்து. இப்போ நம்ம யூனிட் 1ல் இருக்கிற கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ என்ன டாபிக் கேட்கலாம் அப்படின்னா படிக்கலாம் அப்படின்னா, யூனிட் 1ல் வந்து ஆல்டர்னேட் எனர்ஜி சோர்ஸஸ் பற்றி படிச்சிருக்கணும். ஒரு ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் பற்றி படிச்சுக்கணும். 2 டாபிக் கேட்டால் நீங்கள் எழுதணும். இன்னொன்று வந்து ரொம்ப ஜென்ரலான சப்ஜெக்ட்டு. நீங்கள் எப்படி எழுதினாலும் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் படிச்சிங்கனாலே உங்களுக்கு மார்க் கொடுத்தாங்கன்னு ரொம்ப ஜென்ரலான டாபிக் தான் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக டாபிக் இல்லை. அதே மாதிரி நம்ம சொன்ன இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்தாலும் கூட நீங்கள் வந்து ஓரளவு நீங்கள் வந்து அதை பற்றி அவேர்னஸ் இருந்தாலே நீங்கள் யூனிட் 1ல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அது யூனிட் 2 பார்த்தோன்னா கன்வென்ஷனல் எனர்ஜி. இந்த கன்வென்ஷனல் எனர்ஜியில் வந்து நமக்கு ஒரு 3 டாபிக் இருக்குது. ஒன்று வந்து தெர்மல் பவர் பிளான்ட், இன்னொன்று நியூக்ளியர் பவர் பிளான்ட், இன்னொன்று வந்து ஃப்ளூயிடைஸ்டு பேஸ்ட் கம்பஷன், ஷார்ட்டாக வந்து FBCன்னு சொல்லுவாங்க. ஸோ 3மே போட்டுக்கணும். இதில் வந்து இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டயராம் மஸ்ட்டு. டயராம் வந்து கம்பல்சரி இருக்கணும். ஏன் டயராம் இருந்தால் மட்டும் தான் மார்க் இருக்கும். சரி, டயராம் இருக்கணும், பார்ட்ஸ் இருக்கணும், எப்படி ஒர்க் பிரின்சிபல் இருக்கணும். இந்த 3லேயுமே வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். சரிங்களா? டயராம் இல்லை வெறும் தியரி மட்டும் இருந்துச்சுன்னா யூனிட் 2ல் மார்க் எடுக்க முடியாது. யூனிட் 3 பார்த்தோம்னா நான் கன்வென்ஷனல் எனர்ஜி. இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜியில் வந்து நமக்கு ஒரு 2 ஹாஃப், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃப் பிடிச்சிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா சோலார் ரெஃப்ரிஜரேஷன், சோலார் கூலிங், சோலார் தெர்மல் பவர் ஜென்ரேஷன், இதில் 2 தான் பிடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சோலாரை பற்றி இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக விண்டை பற்றி இருக்கும். ஸோ விண்டு பார்த்தோம் அப்படின்னா விண்ட் எனர்ஜி, ஓசன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன், அப்புறம் டைடல் எனர்ஜி கன்வர்ஷன். ஸோ இது வந்து நமக்கு 2 ஹாஃப் படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் ஃபஸ்ட் ஹாஃப் படிங்க, செகண்ட் ஹாஃப் படிங்க. யூனிட் 3லையும் பார்த்தீங்கன்னா டயராம் கம்பல்சரி இருக்கணும், டயராம் இருக்கணும், பாயிண்ட் பை பாயிண்டில் இருக்கணும். பேராகிராஃப் எழுதுனீங்கன்னா மார்க் வராது. அது யூனிட் 4. யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3 டாபிக் இதில் இருக்குது. 3 வேணா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா தெர்மோ கெமிக்கல், பயோகெமிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் பயோமாஸ் கன்வர்ஷன். பயோமாஸ் கன்வர்ஷனை பற்றி கொஸ்டின் வரலாம் தெர்மோ கெமிக்கலேருந்து. செகண்ட் பார்ட் பார்த்தோன்னா பாஸ்போரிக் ஆசிட் ஃபீல் செல்லு, அப்புறம் சாலிட் ஆக்சைடு ஃபீல் செல்லு. ஆக்சுவலாக ஃபீல் செல் நிறைய கொடுத்துட்டாங்க, எக்கச்சக்கமான ஃபீல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒன்று இது 2 படிங்க. ஒரு 2 கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் 2 ஃபீல் செல் படிங்க. எல்லாத்தையும் படிக்க அவசியம் இல்லை, ஏதாச்சும் 2 படிங்க. உங்களுக்கு எனி 2 டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ஸ் கேட்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க அப்படின்னா இந்த 2 ஃபீல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஃபீல்ஸ் இல்லை, அதனால் இதை படிச்சுட்டு போங்க. அடுத்த தேர்டு பார்த்தோம் அப்படின்னா தெர்மல் எனர்ஜி ஸ்டோரேஜ், எலக்ட்ரிக்கல் ஸ்டோரேஜ். இந்த 3 டாபிக் கொடுத்துருக்கோம். இந்த 3 டாப்பிக்கில் ஏதாச்சும் 2 டாபிக் நல்லா படிச்சுட்டு போங்க, போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 3 ஈஸியாக இருக்குது அப்படின்னா 1 3 ஒரு டாபிக் லெஃப்ட் பண்ணிடுங்க. இதில் ஒரு டாபிக் லெஃப்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதை படிங்க. யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2 ஹாஃப் பிடிச்சிக்கலாம். அது எனர்ஜி கன்வர்ஷன் டைட்டில் வருது. ஒன்று வந்து எனர்ஜி ஆடிட், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி சேவிங்ஸ் வேரியஸ் சிஸ்டம்ஸ் லைக் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ், ட்ரையர்ஸ், ஓன்ஸ். இதில் ப்ராப்ளம் வருமானா எனர்ஜி ஆடிட்லேருந்து சிம்பிளான ப்ராப்ளம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் யாரும் ஓப்பன் ப்ராப்ளம் கேட்க சான்ஸ் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு போங்க. எனர்ஜி ஆடிட்டில் ப்ராப்ளம் கேட்கலாம். எனர்ஜி ஆடிட்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பார்ட் சியில் கூட கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது எனர்ஜி ஆடிட்லேருந்து. ஸோ இதான் வந்து யூனிட் 1ல் யூனிட் 5 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம்.
மறுபடியும் சொல்கிறேன், இந்த சப்ஜெக்ட் வந்து புது சப்ஜெக்ட்டு. இது வரைக்கும் கொஷின் வந்ததில்லை. இது வரைக்கும் இந்த எல்லாத்தோட காம்பினேஷன் தான் இது இருக்குது. தெர்மல் இன்ஜினியரிங் மற்றெல்லாம் ஒரு காம்பினேஷன் தான் இருக்குது. அதில் மற்ற டாப்பிக்லாம் கேட்ட இம்பார்ட்டன்ட் டாப்பிக் வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதில் வந்து கம்பல்சரி டயராம் இருக்கிறதுல டயராம் கண்டிப்பாக போட்டாகணும். அப்புறம் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டை கண்டிப்பாக எழுதியிருக்கணும். கலரிங் பிளாக் அண்ட் ப்ளூ மட்டும் யூஸ் பண்ணணும், வேக்கலை யூஸ் பண்ணக்கூடாது எப்போதுமே எந்த எக்ஸாம்லையும். எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இதில் வந்து அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்களுக்கு டாபிக்ஸும் ஃபுல்லாக கொடுத்துருக்கு, இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்கு. சில இடத்துல வந்து டாபிக்ஸ் அதிகமாக இருக்கும், சில டாபிக்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், நீங்கள் ஈஸியாக உங்களால் எழுதி பாஸ் ஆக முடியும். ஸோ இவ்வளோ தான் சொல்லிக்க வேண்டியது. ஓசன் சாரி OCH 353 எனர்ஜி டெக்னாலஜி. தேங்க்ஸ் டு கதிரவன் சார். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.